ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடை செய்யலாமா? இங்கே பாருங்க, பருப்பு வடை. பொறுமையாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக போடணும்னு வச்சுக்கோங்க, மேலே என்ன அடிச்சிடும். ரேஷன் பருப்பு இது. இதில் பூண்டு, வெங்காயம், பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், சோம்பு பருப்பு கூட போட்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 காய் மிளகாயை ஊற வச்சு அரைச்சிருந்தேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி சூப்பராக இருக்கும். மழை பெய்யுதுல்ல, அதான். சூப்பரான வடை ரெடி. சூடாக மணிக்கு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வடை சாப்பிடலாமா? ஹாய். நேற்று வேற ஆசைப்பட முளைக்கலையே ஏதோ. வேகணும் இன்னும் கொஞ்சம். வடை செய்கிறது பிக்னஸ்லாம் இருப்பீங்கள்ல, பார்த்துக்கங்க. சின்ன பெண் பெண்ணல்ல வல்ல பூந்தோட்டம் நிலந்தான் பட்டட்டும் இரு காதல் தேரோட்டம். சிறுநீர சிறுவீர படபடகம். இந்த மாதிரி வெங்காயம் வெந்துடுச்சுனாலுமே உள்ள மாவெல்லாம் வெந்துடுச்சுன்னா அர்த்தம். சிலர்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருப்பீங்க, வடையெல்லாம் செய்யணும்னா உங்களுக்கு எப்படி வெந்துடுச்சான்னு தெரியாதுல்ல. இந்த மாதிரி சவந்து வந்துடுச்சுனாலுமே உங்களுக்கு வடை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகட்டும்னு போட்டு இருக்கேன். பாருங்க, தண்ணியெல்லாம் அடங்கிடுச்சு. நேற்று வர ஆசைப்பட முளைக்கலையே. ரெடி. இந்த மாதிரி வெங்காயம் மேலே வெந்துடுச்சுனாலுமே சவந்து வெந்துச்சுனா வடை வெந்துடுச்சுன்னா அர்த்தம். கவிதைகள் பொழிக்கிறது குழு குழு பெண்கள் காற்று வீசுது. சின்ன பெண் பெண்ணல்ல பூந்தோட்டம். கடத்தல் பேர கவிதைகள் படிக்க மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டுறேன். பாருங்க, வடை எப்படி தட்டி போடுறேன். நல்லா உருண்டையாக ஊற்றி வச்சுருந்தேன், தட்டி போட்டேன். இந்த வடை இப்போ செய்யறது இல்லை, இது குழந்தைங்களாம் வந்த பிறகு சூடாக செய்யறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். சின்ன பின் பூந்தோட்டம் நீளம் கொட்ட
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், மழைக்கு மூணு வடை வச்சு அழகாக சாப்பிட்டேன். சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததா, அதான் வடை பொறிச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அதை நான் எடுத்துக்கிறேன். ஹாய், ஐ லவ் யூ.